8ன்னா 8, 17, 26 இதெல்லாம் எட்டக்கூடியவங்க. இவங்க மேஜரா பார்த்தீங்கன்னா, என்ன இதில இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ல இருப்பாங்க. அதாவது இந்த அக்கவுண்ட்ஸ் பார்க்குறது, இப்போ வந்து கன்சல்டன்ட்டா இப்போ வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட்டா இருக்கிறது, ஜிஎஸ்டியா இருக்கிறது, இல்ல வந்து இப்போ அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடான எந்த ஒர்க்ல வேணா இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாரி ஸ்கிராப் அதாவது என்னன்னா, இவங்க வந்து ஸ்கிராப் பண்ணலாம். என்ன டைப்பான ப்ராடக்ட்டோட ஸ்கிராப் எடுத்து இவங்க பண்ண முடியும். பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரிண்டிங் வச்சுக்கிறது, பிரிண்டிங் துறை சார்ந்தது, பப்ளிஷிங் சார்ந்த ஒரு துறைகள். அப்போ கார்ட்ஸ்லாம் நம்ம நிறைய இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங்ஸில் வர முடியும். இப்போ வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சராக இருக்கலாம், அயர்ன் அண்ட் ஸ்டீலில் வந்து ஃபேப்ரிகேட்டராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட முடியும். இப்போ நீங்கள் சலூன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, இப்போது ஹேர் கட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட் எடுக்கிறவங்களாம் 8, 16 அந்த 8, 17, 26 இருக்கவங்களாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு போக முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வெசல்ஸ் போடலாம். அப்புறம் சிமெண்ட்ஸு சொல்லுவாங்க, சிமெண்ட்டு எல்லாம் வாங்கி விற்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சிமெண்ட்ஸு, டைல்ஸு இந்த மாதிரி செக்மெண்ட்லலாம் வந்து அவங்க ஈஸியாக போனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் வரும். மெயின் என்னென்னா, எந்த இண்டஸ்ட்ரியோட பழைய பொருட்களை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த பெஸ்ட் வைப்ரேஷன் வந்து 8. தைரியமாக இறங்கலாம். கண்டிப்பாக ரீசைக்கிளிங் யூனிட்ஸில் நல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி நல்லா ஏற்படும்.